வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஒரு கட் ஒர்க் எம்ப்ராய்டரி டிசைன் எப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்பாக saree பாருங்க, நல்ல ஒரு இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் கலர்ல அண்ட் காப்பர் ஜெரி த்ரெட்டோட மட்டும் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து டிசைன் எடுத்திருக்கிறது வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் அண்ட் டிராப் ஷேப்ல மட்டும்தான் டயக்ராம் டிரா பண்ணியிருக்கேன். ஏன்னா சாரீல வேற எந்த டிசைனும் இல்லை, ஒரு ஸ்மால் ஸ்கொயர் டிசைன் மட்டும்தான் சாரீல இருந்தது. ஸோ இது ஒரு கட் ஒர்க் டிசைன்கிறதுனால இந்த மாதிரி டிசைனா எடுத்து இப்போ ஸ்லீவுக்கு இந்த மாதிரி டிசைனோ நெக்குக்கும் த சேம் டிசைனா எடுத்திருக்கேன். ஸோ கஸ்டமர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆரஞ்சு கலர் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போடணும் அப்படிங்கறதுனால கிரீன் கலர் சாரீக்கு கான்ட்ராஸ்டா ஆரஞ்சு கலர் ஜாஸ்மின் கிளாத் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து காப்பர் ஜரி இருக்கிறனால இந்த காப்பர் ஜரி த்ரெட் வச்சுதான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி இதுல எப்படி ஸ்டிச் பண்ண போறேன் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். டயக்ராம் வந்து நான் வந்து ஒயிட் கார்பன்ல கொஞ்சம் லைட்டா டிரா பண்ணியிருக்கேன். அதனால வந்து உங்களுக்கு பிரைட்டா அது தெரியாது, பட் ஸ்டிச் பண்ற எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்கொயர் டிசைன் வந்து தெரியறனால இப்ப இதுல நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், அந்த செயின் ஸ்டிச் வந்து அந்த ஸ்மால் ஸ்கொயர் டிசைன்ல டயக்ராம் ஷீட்ல ஃபர்ஸ்ட் காட்டியிருந்தேன்ல அந்த டிசைனை தான் இப்ப ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 rows ஆஃப் செயின் ஸ்டிச்சை இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் டிசைனுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேல சிக்ஸாக் ஸ்டிச் வந்து நல்லா க்ளோஸ்டா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போறேன். இந்த சிக்ஸாக் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம இன்னர்ல நம்ம அந்த கட் பண்ணும் போது அவுட்லைன் அந்த செயின் ஸ்டிச் வந்து நமக்கு கட் ஆகாம இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி சிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் நல்லா க்ளோஸ்டா. ஸோ அதை தான் நான் இப்ப என்ன செஞ்சுட்டேன், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல எப்படி ஹோல்ஸ் வந்து நம்ம போடணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதுல 2 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து காயில் யூஸ் பண்ணியும் நம்ம ஹோல் போடலாம். அனதர் மெத்தட் வந்து சால்ட்ரின் அயன் யூஸ் பண்ணியும் நம்ம ஹோல் போடலாம். பட் இப்போ நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போறது சால்ட்ரின் அயன் வச்சு நம்ம எப்படி இதுல ஹோல் போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ்ல வந்து காயில் யூஸ் பண்ணியும் எப்படி ஹோல் போடலாங்கிறத நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இப்போ வந்து பிகினர்ஸுக்கு இப்போ நான் வந்து சால்ட்ரின் அயன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹோல் போடலாங்கிறத தான் இப்போ நான் காட்ட போறேன். ஓகே, இப்ப பாருங்க, இந்த சென்டர் இருக்கிற இந்த ஸ்பேஸை மட்டும்தான் இப்ப நான் காட்டுறேன் பாருங்களேன், இதை மட்டும்தான் நம்ம கட் பண்ண போறோம். ஸோ இதே மாதிரி எல்லா டிசைன்ஸும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். ஓகே, இப்ப நான் வந்து சால்ட்ரின் அயன் வச்சு இப்ப இதுல எப்படி ஹோல் போடலாங்கிறது காட்டுறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண போற சால்ட்ரின் அயன் வந்து 30 வாட்ஸ்ல உள்ள இந்த சால்ட்ரின் அயன் தான் இப்ப யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பவர் நல்லா நமக்கு வந்து மீடியமா இருக்கும், ரொம்ப ஹை பவரா இருக்காது. பட் கட் ஒர்க் பண்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. கிளாத்ல மட்டும் நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறதுக்கு இந்த வாட்ஸ் ரொம்ப சூப்பர்பா இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிடணும். பிளக்ல நீங்க வந்து இது எல்லாமே பிளக் சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா ஜஸ்ட் வந்து கிளாத் மேல இப்ப வந்து சால்ட்ரின் அயனை வச்சிடாதீங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் அது நல்லா ஹீட் ஆன பிறகு பாருங்க, ஒரு 5 minutes வெயிட் பண்ணா போதும், ஹீட் நல்லா ஆயிருது. ஆன பிறகு இந்த மாதிரி சென்டர்ல மட்டும் ஜஸ்ட் நம்ம ஹோல் போட்டுட்டா போதும். ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டாவும் நமக்கு ஹோல் போட முடியுது. நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இந்த சால்ட்ரின் அயனை வந்து அந்த ஹேண்டில் மட்டும்தான் நம்ம பிடிச்சுக்கிடணும். இந்த எட்ஜஸ்ல இருக்கிற அந்த சில்வர் ராட் இருக்கு பாருங்களேன், அதை தொட்டக்கூடாது. அது தொட்டிங்கன்னா சூடு போட்டுரும். ஒரு சிலருக்கு கொஸ்டின் இருக்கும், இந்த சால்ட்ரின் அயன் யூஸ் பண்ணும்போது இந்த கட் ஒர்க் நம்ம பண்ணும்போது பேக் சைடு ஃபேப்ரிக் க்ளூ வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த சால்ட்ரின் அயன் யூஸ் பண்ணும்போது ஃபேப்ரிக் க்ளூ தேவையே கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா நம்ம எல்லாமே எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சால்ட்ரின் அயன் யூஸ் பண்ணி நம்ம கட் ஒர்க் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம் சால்ட்ரின் அயன் யூஸ் பண்ணும்போது. பட் அதே இது காயில் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னம்னா கண்டிப்பா பேக் சைடு வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து நம்மளுடைய எம்ப்ராய்டரி ஒர்க்ல அந்த த்ரெட் ஒர்க்குக்கு மேல இருக்கணும். அப்பதான் த்ரெட் வந்து கட் ஆகாம இருக்கும். பட் சால்ட்ரின் அயனுக்கு அது தேவையில்லை. டைரக்டா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபேப்ரிக் க்ளூ இல்லாமையே இந்த மாதிரி இப்ப ஹோல் போட்டுடலாம். பட் இது வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்கு சால்ட்ரின் அயன் யூஸ் பண்றது. பட் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கிளாத்துக்கு, ரொம்ப திக்கான இந்த பாப்லின் கிளாத் இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே இது வந்து இந்த வாட்ஸ் வந்து கம்மியா இருக்கு. வாட்ஸ் ஹையா நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா பாப்லின் கிளாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நம்ம ஜஸ்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்குனால பட்டு பிளவுஸ் அண்ட் ஜாஸ்மின் கிளாத் இந்த மாதிரி இதுக்கு மட்டும் நம்ம ஹோல் போடுறதுனால இந்த வாட்ஸ் ரொம்ப சூப்பர்பா இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆஃப்டர் ஹோல்ஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சால்டரிங் அயனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஓகே பாருங்க, இப்போ நான் எல்லாம் ஹோல் போட்டு முடிச்சிட்டேன். முடிச்ச உடனே பாருங்க, இது எல்லாம் நீட் ஃபினிஷிங்ல இருக்கு. சாரி வந்து கிரீன் கலரா இருக்கிறனால அனதர் ஜாஸ்மின் கிளாத் கிரீன் கலர்லயே எடுத்துட்டு அதை பேக் சைட்ல இந்த மாதிரியா ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அவுட்லைன்ல பீட் ஒர்க் எல்லாமே எங்கெங்க நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இப்போ நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் இது வந்து பேக் நெக் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நான் இந்த சால்ரி நான் யூஸ் பண்ணி இந்த பேக் நெக் டிசைன் எப்படி எல்லாம் ஹோல் போட்டிருக்கேங்கிறத பாருங்க. அண்ட் அந்த பேக் நெக் டிசைனும் இந்த மாதிரியா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் எப்படி ஒரு கட் ஒர்க் எம்ப்ராய்டரி டிசைனுக்கு சால்ரி நைன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.